அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நான் பொறியாளர் மகேஷ் ஆனந்த், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. பணத்திற்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். என்னுடைய பேர் உமாபதி. நான் நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நேர்காணல் எடுத்து வருகிறது. இந்த அமர்வில் வேலூர் நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் அவர்களுடன் நாம் பேச இருக்கிறோம். வணக்கம் மகேஷ் ஆனந்த் ஐயா. வணக்கங்க. உங்களை பத்தி, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய குடும்ப பின்புலம், நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் மகேஷ் ஆனந்த். நான் பொறியியல் மின்னியல் மின்னணுவியல் படிச்சிருக்கேன். எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அப்பா எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணவர், அம்மா வீட்டில இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. 6 பேர் உள்ள குடும்பத்தில் 2வதா பிறந்திருக்கேன். அண்ணன் ஒரு வழக்கறிஞர், 2 தம்பிகளும் MBA படிச்சிருக்காங்க. தங்கச்சி பிடெக் படிச்சு MBA பண்ணி இப்போ PhD பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு தங்கை பேராசிரியையா இருக்காங்க. இதுதான் என்னோட குடும்ப பின்னணி. நாங்க இளம் வயதுல இருந்தே அண்ணன் பிரபாகரன் மேலையும் தமிழ் தேசியத்து மேலையும் தீவிரப்பட்டுள்ள குடும்பம். அதனால இயற்கையாவே எங்களுக்கு சிறு வயதுல இருந்தே தமிழ் தேசியத்து மேல பெருத்த அபிமானம் உண்டு. அதுக்காக குரல் கொடுத்துட்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு கல்லூரி படிப்பின் போது NCC கேம்ப்ல ஹிந்தியில தான் கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னும்போது, தமிழ்ல பண்ணு, அப்படி இல்லைன்னா பொது மொழியா இருக்கிற இங்கிலீஷ்ல பண்ணுன்னு சொல்லி மொத்தம் 2000 பேரையும் வெளியில கூட்டிட்டு வந்திருக்கோம் கேம்ப் நடத்தும் போதே. இந்த மாதிரி நம்ம இயற்கையாவே போர்க்குணம் உள்ளவங்க. அதனால அண்ணன் சீமான் பக்கம் நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 2009 நடந்த படுகொலை எங்களோட இதயத்தெல்லாம் ரணமாக்கணும் போது அண்ணன் தான் அதுக்கு பின்னணியில் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. மத்த யாருமே கொடுக்கல. பொதுவா இந்தியால எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் குரல் கொடுக்கல. தமிழ்நாட்டிலேயே ஒரு சிலர் குரல் கொடுக்காம இருந்தாங்க. அது ஏன்னு தெரிய வந்ததுன்னா, நம்ம அப்பதான் உண்மையான நம்ம தமிழர்கள் நம்ம போராடணும், உரிமையை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால தீவிரமா நாம் தமிழர் கட்சியில பங்கெடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா பின்னணியில இருந்து செயல்பட்டு இருந்தோம். இப்ப அண்ணன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறதுனால வேட்பாளரா களத்துல இறங்குறோம். இனியும் தமிழ் தேசியம் வெல்ற வரைக்கும் இதை நம்ம தொடர்ந்து செய்வோம். இந்த தேர்தலில் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற கருத்தை முன்னிலையில வச்சு, இது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சரி பாதியா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அதையும் வலியுறுத்தி அதையும் செயல்முறைப்படுத்திருக்கு. 20 ஆண்கள் 20 பெண்கள். நீங்க அந்த 20 ஆண்கள் பட்டியல வரீங்க. வேலூர் தொகுதிக்கு உங்களை எந்த காரணத்தினால் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் உங்களை வேட்பாளரா போட்டா சரியா இருக்கும்னு, எதை வச்சு உங்களை வேட்பாளரா போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. நான் எதை வச்சு நினைக்கிறேன்னா, என்னோட குடும்பத்தில இருந்தே தமிழ் தேசிய பற்று உள்ளவங்க. அடுத்து இங்க நான் எதிர்த்து கலங்காண வேண்டிய ஆட்கள் பாத்தீங்கன்னா, தீவிரமா இந்திய தேசியம் பேசுற பிஜேபியோட ஆட்கள். அடுத்து பாத்தீங்கன்னா திராவிடம் தேசிய பேசுற பணபலம் படைத்த கதிரானந்த், அப்புறம் அதிமுகவின் வேட்பாளர்லாம் இருக்காங்க. கதிரானந்த் துரைமுருகன் சிட்டிங் மினிஸ்டர், அவர் 50 வருஷமா மினிஸ்டரா இருக்காரு. திமுகல துணை பொதுச் செயலாளரா ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல இருக்காரு. இவங்க மிக பெரும் பணம் பலம் பொருந்தியவர்கள். இவர்கள் எப்படி வேணாலும் நம்மளை வீழ்த்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற போது, நான் என்ன மாதிரி ஒரு தீவிரமான தமிழ் பற்றுள்ள பிள்ளையை நிறுத்தினா இவங்களோட வலையில விழமாட்டேன். 2வது இவங்களை எதிர்த்து துணித்து களங்காண்மைன்னு தான் அண்ணன் என்னை நிறுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். தினமும் இரவு 2-3 மணி நேரம் தான் எனக்கு ஓய்வெடுக்க டைம் கிடைக்குது. மற்ற நேரத்துல களம் கண்டுட்டு இருக்கேன். களத்துல பேராதரவு காணப்படுது. பொதுவா இங்க இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு தான் கதிரானந்த வர வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்லாமியர்கள் மத்தியில மனமாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதை நாங்க தீவிரமா பிரச்சாரம் பண்றோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்க மாதிரி காமிச்சு திமுக முழுமையா பிஜேபி கூட சரண்டர் ஆகி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அதை நாங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப NIAன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி திமுக பாராளுமன்றத்துல பேசினாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா அவரு அமித்ஷா சொல்றாரு பாராளுமன்றத்துல, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ் தேசிய குரல் எழுப்புறவங்களுக்கும் எதிராக தான் இதை நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னோம்னா உடனடியா திமுக அதுல கையெழுத்து போடுது. அப்ப திமுக இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிற அந்த சட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. இதே இது பாத்தீங்கன்னா, நம்ம அதிமுக பாத்தீங்கன்னா CAA கையெழுத்து போட்டிருக்காங்க. அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுதான் அதுவும். அப்ப
இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழர்களுக்கு, தமிழ் தேசிய மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்த இந்திய தேசியத்துல இருக்க மொத்த இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மையர் எல்லாருக்குமே விரோதிகள் தான் அவங்க. அப்ப நம்ம இத வெளிய கொண்டு வந்தோம்னாவே அவங்க ஓட்டுகள வந்து நம்ம வாங்கி வெற்றி அடைய முடியும். ஏன்னா இந்த வேலூர் தொகுதியில பெரும்பான்மையான ஒரு 30% பக்கம் இருக்காங்க இஸ்லாமியர்கள். அத நாங்க வந்து பிரச்சாரத்துல தீவிரப்படுத்தி வெற்றி கனிய தொடணும்னு நினைக்கிறோம். நீங்க சொல்ற பதில இருந்தே எனக்கு ஒரு கேள்வி எழுதுங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி தொடக்க காலத்திலிருந்தே இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல வாழ்கிற அனைத்து தமிழர்களுக்கும், அனைத்து உயிர்களுக்கும் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. என்ஐஏ சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுதும் சரி, சிஏ சட்டம் வரும் பொழுதும் சரி, நீண்ட நாட்களா சிறையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு தேர்தல் அப்பயுமே ஆளுகின்ற கட்சியும் போன முறை ஆட்சியில் இருந்த கட்சியும் வந்து நாங்க விடுதலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்று வாக்குறுதியா கொடுக்குறாங்க. அதை நம்பி அந்த மக்கள் வந்து வாக்கு செலுத்தி அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு முறை 2 முறை கிடையாது, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த மக்கள் வந்து ஏமாத்துறவங்கள நம்புறாங்க. ஆனா நீங்க வந்து அந்த மக்களுக்கு உண்மையா நின்னு எப்பெல்லாம் தமிழ் மண்ணுல ஒரு மக்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டம் வந்தாலும் சரி, இல்ல மக்களுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டம் வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல களத்தில் நிற்குது. ஆனா மக்கள் வந்து நீங்க குறிப்பிடக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து பெருவாரியா இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த ஆரம்பிக்கல. நம்ம முற்றும் முழுதா வந்து ஒதுக்கிட முடியாது, வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில அந்த வாக்கினுடைய விழுக்காடு வந்து அதிகரிக்கும், இஸ்லாமிய மக்கள் மத்தியில வந்து நாம் தமிழர் கட்சி இடம் பிடிச்சிருச்சுன்னு முழுமையா எதை வச்சு நீங்க நம்புறீங்க? ஒரு உதாரணமா இன்னைக்கு நான் ஒரு பீடி தொழிற்சாலை அதிபரை சந்திச்சேன். அவர் பாத்தீங்கன்னா அவங்க தொழிலாளர்கள் 300 பேருக்கும் வந்து ஆதரவு கேட்டு நான் பிரச்சாரம் பண்றதுக்கு அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டு போயிருந்தேன். அவரு என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் விவாதிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க பிஜேபி வந்து தீவிரமான இஸ்லாமியர்களை அடக்குமுறை பண்றாங்க. நீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க வந்து முழுமையா கொள்ளையடிச்ச பணங்களை காப்பாத்துறதுக்கு பிஜேபி வந்து இடி இன்கம் டாக்ஸ் சைட வச்சு இவங்களை ஜெயில போடாம இருக்கணும்னா அவங்களுக்கு ஆதரவா தான் செயல்பட்டாகணும், வேற வழி இல்ல. இப்ப பாருங்க, அதுக்கு பெரிய உதாரணம் செந்தில் பாலாஜின்னு ஒரு மினிஸ்டர் வந்து ஜெயில இருக்காரு. அந்த போல பொன்முடின்றவரு ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப வந்திருக்காரு. இங்க சிட்டிங் எம்பி கூட பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன் நின்னதே இவங்களோட அந்த திருட்டு பணத்தை வந்து பிடிபட்டது இன்கம் டாக்ஸ்ல. ஆனா அவர் ஜெயிலுக்கு போல, மறுபடியும் எம்பி ஆகி போறாரு. இவங்க பேக் டோர்ல அலைன் ஆகி போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்து நாசகார சட்டங்களுக்கா இருக்கட்டும், மக்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு எல்லாம் இவங்க ஆதரவு கொடுப்பாங்க, பிஜேபியோட எல்லா திட்டங்களுக்கும். அதுக்கு அவர் வந்து டோட்டலா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது உண்மைதான், நாங்க அது புரிஞ்சுதான் இருக்கோம், இனி நாங்க மாத்தி செயல்படணும், நீங்க களத்துல தொடர்ந்து இருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து இருங்க, நாங்க ஆதரவு கொடுப்போம்னாரு. அப்ப அவங்க மேலாளரை சந்திச்சு பேச சொன்னாரு. அவங்க மேலாளர் சொல்றாரு, அவரோட பெண் வந்து மைக் சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிருச்சு அண்ணனோட காணொலிகளை பார்த்து. அவங்க மனைவி வந்து எங்க பிரச்சாரத்தை பார்த்திருக்காங்க, பொதுக்கூட்டத்தை பிரச்சாரத்தை எதையோ பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க, நம்மளுக்காக நிப்பாங்கன்னு நம்ம நம்பலாம், அதனால நானும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா அந்த பெரியவர் மேலாளர் அவர் சொல்றாரு, நான் இன்னும் சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, 40 வயதுக்கு உட்பட்டவங்க இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்து நம்ம கட்சிக்கு தீவிரமா மதம் மொழி பாராம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற தமிழ் பேசுற அத்தனை பேரும் நமக்கு ஆதரவளிக்க தொடங்கிட்டாங்க. ஆனா இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காலங்காலமா வாக்களிச்சு பழகினவங்க அவங்க மனசை மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அவங்க மாத்திக்காம இருந்தாலுமே இன்னும் சில வருடங்கள்ல நம்ம இளைஞர்கள் சில அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெற்றி கனியை அடைஞ்சிரும். இப்போ வேலூர் நாடாளுமன்றத்துல போட்டியாளர்களாக நிற்கக்கூடியது வந்து திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, ஆளுகின்ற பாஜகவும் சரி, பெரிய பணம் பலம் உறுதியெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி கடந்த முறை கூட தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியான அதிமுகவோட வந்து கூட்டணி ஐசி சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து கூட்டணி வச்சு போட்டியிட்டாரு. கதிரானந்தம் வந்து இப்ப இருக்கிற திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன் தான் போட்டியிட்டார். 2 பேத்துக்கான வாக்கு விழுக்காடு ரொம்ப கம்மியா இருந்தது. 8000 வாக்கு தான் விழுக்காட்டுல தான் வந்து 8000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்ததுனால அந்த வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பாஜகவினுடைய வேட்பாளர் பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் 40 வருடங்களுக்கு முன்னாடி வேலூர் தொகுதியில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனவர். 1984 நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருந்தா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த முறை வந்து அவருக்கு என்னன்னா, நான் யார் கூட வேணாலும் கூட்டணி போவேன், நான் திரும்ப இந்த இடத்துல நின்று நான் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு வெறியோட இருக்கிறாரு, நிறைய பணத்தை செலவு செய்யறாரு, களத்துல வந்து
அவர் வந்து இப்போ நிறைய கல்லூரிகள் வச்சிருக்காரு, பணம் நிறைய இருக்குது, அதனால வந்து இளைஞர்களுக்கு கவர்ற வரையில பணத்தை வாரி அரைக்கிறாரு, தொகுதிக்கு 1 மாநாட்டுக்கு முன்னாடியே நிறைய செலவு செஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. 2 பெரிய பண முதலைகள் இருக்கிறப்போ நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கையை மட்டுமே வச்சு நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து நீங்க பொருளாதார நெருக்கடியில் இருப்பீங்க, நிறைய சிக்கல்கள் அன்றாடம் வந்து தினம் உங்களுக்கு சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட நீங்க இந்த நேர்காணல் தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னீங்க, ஒரு சாதாரண வந்து ஒரு துண்டு சீட்டு கொடுக்கறது கூட வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்து ஒரு எளிய பிள்ளைகளுக்கு வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்களே, இந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிச்சு களத்துல நின்று நம்ம மக்கள்கிட்ட இப்படியா நம்ம கருத்தை எடுத்து சொல்லணும்னு அந்த எது வந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய முனைப்பை கொடுக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்களுக்கு வந்து தமிழ் தேசியம்ன்றது வந்து பேக் போனா இருக்கிறதுனால, இவங்க இப்ப நம்ம களத்துல நிக்கும் போது இவங்க கொடுக்குற தொந்தரவுகள் எல்லாம் பெருசாவே தெரியறதில்ல. இப்ப பாருங்க, நாங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. கடைசி நேரத்துல அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. எங்க இருந்து உத்தரவு வந்ததுன்னு தெரியல. டிஎஸ்பிக்கு கூப்பிட்டு அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இமிடியேட்டா நாங்க என்ன பண்ணோம், நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். வாகன பேரணி வரதா இருந்தோம். வாகனத்துல பின்னாடி வர சொல்லி வேட்பாளர் நான் வந்து 5 கிலோமீட்டர் நடந்து வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணேன். அப்போ பேரெழுச்சியா மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் காசு கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து 3 கட்சியும் கொண்டு வராத கூட்டத்தை நாங்க வந்து 10 பைசா கொடுக்காம நம்ம தொண்டர்கள் வந்து களத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம பேரெழுச்சியா அன்னைக்கு வேலூர் மாநகரையே திரும்பி பார்க்க வச்சோம். அதுல அவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சு அடுத்த ஊர்ல நாங்க பிரச்சாரம் பண்ணும் போது எங்க மேல மறுபடியும் என் மேல நான் உள்பட பல பேர் மேல வழக்கு திறந்திருக்காங்க. அனுமதி இல்லாம பேரணி போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, நம்ம பயந்துருவோம்னு நினைக்கிறாங்க. நம்ம வழக்குகளுக்கோ வேற எந்த சட்டங்களுக்கோ பயப்படுறது இல்ல. ஏன்னா நம்ம சிறைச்சாலைக்கு கூட பயப்படுறது இல்ல. நம்ம மக்களுக்காக நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம், மக்கள்கிட்ட வந்து நம்ம உண்மையை பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம். மக்கள் நம்ம கண்களை பார்ப்பாங்க, நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து கணிப்பாங்க. இதுல பொய் பேசுறோம்னா தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க. 1. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கதிரானந்த் போல இருக்கிற எதிர்க்கட்சியில இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, மக்களை கேவலமா பேசுறாங்க. இப்ப இருக்க கதிரானந்த் ஒண்ணு சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு 1000 ரூபாய் ஒரு திட்டம் தராங்க. அதை சொல்லி என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா, பவுடர் போட்டீங்களா, பளபளன்னு இருக்கீங்கன்னு ஒரு மாதிரி கீழ்த்தரமா பேசுறாரு. 3ஆம் தர பேச்ச பெண்களை பார்த்து. அப்ப மக்கள் இதெல்லாம் கொதி தெளிஞ்சு போயிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, கதிரானந்த் வந்து இதுவரைக்கும் பாராளுமன்றத்துல போயிட்டு 60% கூட பாராளுமன்றத்துல அட்டெண்டே பண்ணல. அட்டெண்டன்ஸ் கூட கொடுக்கல. அடுத்து அவர் பேசி இருக்கிறதுமே பாத்தீங்கன்னா, நேஷனல் ஆவரேஜை விட ரொம்ப கம்மி. அடுத்து அவர் செலவு பண்ணியிருக்கிறது பாராளுமன்றத்துல ஒரு 16 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு பாராளுமன்ற நிதி தொகுதிக்கு செலவு பண்ண. அதுல ஒரு 6 கோடி தான் செலவு பண்ணியிருக்காரு. மிச்ச பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல மணல் மாஃபியாக்கள் கூட தொடர்புல இருக்காரு. அதிமுகலையும் பாத்தீங்கன்னா கேசி வீரமணின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்களும் வந்து மணல் மாஃபியா தான். கதிரானந்த், துரைமுருகன் அவர் கையில தான் வந்து இந்த நீர்வளத்துறை, இந்த கனிம வளத்துறையை வச்சிருக்காரு. அப்ப இவங்க திட்டமிட்டு கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க திமுக, அதிமுகவினர் பணத்தை. இந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம அவங்க பிஜேபி கூட அலைநாய் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்கன்றத மக்களுக்கு நாங்க புரிய வைக்கிறோம். மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மணல் திருட்டுனால என்ன ஆகுதுன்னா, மணல் வந்து ஒரு யூனிட் 12,000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு கர்நாடகால விக்கிறாங்க நம்ம சொத்தை. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த மணல் நிக்க வேண்டிய இடத்துல செடிகள், முள் செடிகள் வளர்ந்து காடு மாதிரி கிடக்குது ஆறு, அதாவது பாலாறு. அடுத்து இதுல டேம் கட்டி தடுத்திருந்தா தண்ணி நிக்கும். அதை வச்சு குடிநீர் பிரச்சனை இருக்காது, விவசாயம் பண்ணலாம். ஆனா அது ஏன் டேம் கட்ட மாட்டேங்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல 200 கிலோமீட்டருக்கு மேல பாலாறு ஓடுது. ஆனா அதுல ஒரு டேம் கூட இல்ல. ஆந்திரால 30 கிலோமீட்டர் ஓடுது, 25 டேம் கட்டியிருக்காங்க. ஏன்னா அவன் தண்ணியை தடுத்து விவசாயம் பண்றான், குடிநீருக்கு பயன்படுத்துறான். இங்க என்ன பண்றாங்க, தண்ணி மழைக்காலத்துல ஓடிரட்டும், மணல் அப்ப கொஞ்சம் சேர்ந்து வந்து செட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா அந்த மணல் எடுத்து வித்துட்டு இருப்பாங்க. அந்த மணல் விக்கிறதுல பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க, பல ஆயிரம் கோடி. அந்த பணத்தை காப்பாத்திக்கணும்னா நீ வேற வழியே இல்ல. அவங்க இன்கம் டாக்ஸையும் இடியும் கையில வச்சிருக்க நேஷனல் கவர்மெண்ட், அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் இவங்க அலைநாய் போய் தான் தேரணும். அவன் நேஷனல் கவர்மெண்ட் யார் வந்தாலுமே அவன் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருக்கான். உதாரணத்துக்கு சொன்னா, நம்ம 100 ரூபாய் இங்க இருந்து வரி கட்டணும்னா நமக்கு 26 ரூபாய் தான் திரும்பி கிடைக்குது தமிழ்நாட்டுக்கு. பக்கத்துல இருக்க கர்நாடக மாநிலத்துக்கு அதை விட கம்மி 14 ரூபாய் தான் கிடைக்குது. அதே உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு 200%, 400% போகுது. அவங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு ராமர் கோயிலை கட்டிட்டு அந்த ஊருக்கு 80,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க அவங்க இந்த ஊர்ல இருக்க கட்டுமான பணிகளுக்கு. அப்ப குஜராத்துக்கு பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் போட்டிருக்கான், 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட்ல ஒரு 10,000 கோடி கூட ஒதுக்கல, லட்சக்கணக்கான கோடியும் வடக்கு ஒதுக்கி இருக்கான். இதை கேட்கவும் முடியாது இவங்களால. பேருக்கு கேட்டாலும் அடுத்த தரம் வந்து அதை வலியுறுத்தி பேச மாட்டாங்க, தொடர்ந்து போராட்டங்கள் நடத்த மாட்டாங்க. பாருங்க, கம்யூனிஸ்ட் கூட வந்து சில கோடிகளை வாங்கிட்டு திமுகவோட அலைன் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்காக பேசுற ஒரே இயக்கம், தனித்து களமிறங்குற நாம் தமிழர் இயக்கம் நம்ம தான்றத மக்கள் புரிஞ்சிருக்காங்க. புரியாத மக்களுக்கு புரிய வைக்கிறோம். துண்டறிக்கை மூலமா, பிரச்சாரங்கள் மூலமா, பொதுக்கூட்டங்கள் மூலமா
அண்ணனோட காணொளிகள் மூலமாலாம் இது மக்களை சென்றடைஞ்சிட்டு இருக்கு. இது தவிர்க்கவே முடியாது. இந்த தமிழ் தேசிய புரட்சி வந்து அண்ணனோட புதிய புரட்சி வந்து தவிர்க்கவே முடியாது. இது இன்று இல்லைனாலும் நாளைக்கு வென்றே தீரும். நீங்க வந்து ஆந்திர மாநிலத்துல வந்து இந்த பாலாத்தின் குறுக்குல வந்து நிறைய தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி கர்நாடகா மாநிலமும் கட்டியிருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல வந்து அது போன்ற போதிய தடுப்பணைகள் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா வந்து புரிதல் இல்லாம பேசுறாங்க. அது வந்து மேட்டு பகுதி, அந்த இடத்துல வந்து தடுப்பணைகள் கட்டினா சரியா இருக்கும். தமிழ்நாட்டுல பாயக்கூடிய பாலாறு வந்து சமதளமா இருக்குது. நாங்க நினைச்சிருந்தா நாங்களே கட்டியிருக்க முடியும். நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள்லாம் வந்து புரியாம வந்து மக்கள்கிட்ட வந்து அரசுக்கு எதிராக பேசுறதுக்காக வந்து நடைமுறையில் சாத்தியில்லாத திட்டத்தை கூறுறாங்கன்னு சொல்லி உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது, அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க, தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ நாங்க வந்து வரி வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி குறைந்தபட்ச விழுக்காடு தான் வந்து மக்கள்கிட்ட வருது. இதுவே நீங்க வந்து வட மாநிலத்தை எடுத்துக்கிட்டு நிறைய கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒன்றியங்கள் சேர்ந்ததுதான், ஒரு மாநிலங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியம்னு சொல்றாங்க. வடநாட்டில் வந்து சரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடையாது. அந்த மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு வீட்டில் வந்து 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாரு மூத்தவன் நல்லா வசதி வாய்ப்போட இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி ஒரு இல்லாதப்பட்டவனுக்கு கொடுக்கறது சரியான முறை தானே? அதையே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் புரிதல் இல்லாம பேசுதுன்னு சொல்லி உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டையும் தனித்தனியா நான் சொல்றேங்க. நீங்க முதல்ல சொன்னது வந்து ஏன் தடுப்பணைகள் கட்ட முடியலன்றதுக்கு, நம்ம கட்ட முடியாதுன்னு அவங்க டெக்னிக்கலா சொல்றாங்க. அது கட்ட முடியும்ன்றதுக்கு சொல்றேன். 2வது இந்த சதவீத ஒதுக்கீடை வச்சு பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டியிருக்காங்க திருச்சியில. அந்த கல்லணை வந்து சமதளத்துல தான் கட்டியிருக்காங்க. மலைப்பாங்கான இடம் இல்ல. கல்லணை வந்து காவிரி ஆற்றை 2ஆ பிரிச்சு 2 பக்கமும் பாசனம் பண்றாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் மற்ற டெல்டா மாவட்டங்கள்லயும். அதே மாதிரி மேலணைன்னு ஒண்ணு கட்டியிருக்காங்க முக்கம்புன்ற இடத்துல. அதுவும் பாருங்க தடுப்பணை. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கொடிவேரி அணை இருக்கு. அது பவானி ஆத்துல இருக்கு. காவிரியோட கிளை ஆறு. இந்த மாதிரி தடுப்பணைகள் நிறைய கட்ட முடியும். சமதளத்துலன்றதுக்கு நம்ம வேற மாநிலத்துல எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. காவிரிக்கு குறுக்கவே வந்து 10க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா கரூர் பக்கத்துல இன்னொரு தடுப்பணை இப்ப புதுசா கட்டி தென் மாவட்டங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அந்த தடுப்பணை திட்டமும் இருக்கு. ஒகேனக்கல்ல பாத்தீங்கன்னா தடுப்பணை மாதிரிதான் கட்டி அங்க இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு எடுத்துட்டு வராங்க. அதனால தடுப்பணை கட்ட முடியாதுன்னு சொல்றது பொய். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்டுறது பெரிய மேட்டூர் மாதிரி டேம் கட்ட சொல்லல. தடுப்பணைகள், சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டினீங்கன்னா அந்த தடுப்பணையில என்ன ஆகும்னா தண்ணி தேங்கி நிக்கும். தண்ணி தேங்கி நிக்கும் போது அந்த இடத்துல நிலத்தடி நீர்மட்டம் உயரும். நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததுன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது. அதை நம்ம வாய்க்கால் மூலமா பாசனம் பண்ணோம்னா நம்ம விவசாயமும் பண்ணலாம். அதுதான் சொல்றோம். 1க்கும் மேற்பட்ட, அதான் பாருங்க, கர்நாடகாக்குள்ள ஆந்திராக்குள்ள 25க்கும் மேற்பட்ட தடுப்பணை இருக்கு. இங்க வந்து நீங்க 100 தடுப்பணை கட்டுங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி நான், ஏன்னா மழை வந்து எப்பவுமே பெய்யறது இல்ல. இந்த நம்ம தென் மாநிலங்கள்ல அந்த ஒரு 2 சீசன்ல தான் பெய்யும். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. அந்த மழை பெய்யும் போது வர தண்ணிகள் இதுல தேங்கி நிக்கட்டும். தேங்கி இருக்கிற தண்ணியில நம்ம விவசாயம் பண்ணுவோம். இதெல்லாம் மீறி இருக்க தண்ணி கடலுக்கு போகட்டும். ஆனா என்ன ஆகுது, மழைக்காலத்துல நிறைய தண்ணி கடலுக்கு போகுது வேஸ்டா. அதுக்கு காரணம் இந்த மிதமிஞ்சிய நீருக்கு தடுக்கிறதுக்கு அணைகள் இல்லாதது. அதனால டெக்னிக்கலி தடுப்பணைகளை கட்ட முடியும். நம்ம பேரணைகளை மலைப்பாங்கான இடத்துல இருக்கிற மாதிரி மேட்டூர் டேம் மாதிரியோ மத்த டேம் மாதிரியோ நம்ம கேட்கல. இது தடுப்பணைகள் கட்ட முடியும். டெக்னிக்கலி இதுக்கான ஆன்சர் பதில் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 26% தான் வருதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா நிதி. அதுக்கு என்னோட பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 75 வருடமா இந்த அநீதி நடந்துட்டு இருக்கு. ஒருத்தவங்க சரியா செயல்படாதவங்களுக்கு குடும்பத்திலே இருக்காங்கன்னா பணம் கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் வடக்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்து பணத்தை நீங்க எடுத்து கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அவங்க இவ்வளவு நாளா அந்த பணத்தை எடுத்து கொடுத்து என்ன முன்னேற்ற கண்டிருக்காங்க. இந்த பணத்துக்கு அவங்க பதில் சொல்லணும். ஏன்னா பெடரல் சிஸ்டத்துல அப்ப நம்ம வந்து சிறப்பா செயல்பட்டு மக்கள் தொகையை கம்மி பண்ணியிருக்கோம். நமக்கான பாராளுமன்ற தொகுதி குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி நம்மளோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது மட்டும் இல்ல, நமக்கான நிதியை குறைக்கிறாங்க, சிறப்பா செயல்படுற மாநிலம்னு சொல்லி. அப்ப சிறப்பா செயல்படாதவன் ஏன் செயல்படல? அங்க இருக்க அரசியல் கட்சிகள் ஊழல் பண்றாங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பிரிச்சு அவங்க சாப்பிடுறாங்க. அடுத்து மக்களுக்கு அது போய் சென்றடைறது இல்ல. அங்க சரியான எஜுகேஷன் இல்ல. அவங்க பாருங்க, ஹிந்தி படிச்சவங்க எல்லாமே தமிழ்நாட்டுல வந்து கூலி வேலை தான் செய்யறாங்க. அவனுக்கு இந்தியை தவிர்த்து எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. இங்க வந்து பிழைப்புக்காக தமிழ் படிச்சுக்கிறான். அதே நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா நல்லா ஆங்கிலம் பேசுறாங்க, தமிழ் படிக்கிறாங்க. படிச்சுட்டு பாத்தீங்கன்னா உலகளாவிய எல்லா இடத்துலயும் போய் வேலைக்கு இருக்காங்க. நல்ல என்ஜினியரா இருக்காங்க, மருத்துவரா, பொறியியலாளரா நிறைய இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ஒழுங்கமைப்பு பண்ணதுதான். சரியான விதத்துல படிச்சது, குடும்ப கட்டுப்பாடு முறையை பின்பற்றினது. சட்டம், கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பின்பற்றணும், முன்னேறி இருக்கோம். அவன் பின்பற்றல, பின்னாடி இருக்கான். மறுபடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள இன்னும் பணத்தை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க எப்படி முன்னேற போறாங்க? நம்ம பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டே இருப்பாங்க.
நம்ம கேட்காம இருக்க முடியுமா? அது நியாயம் இல்லையே. 75 வருடமா இதையே கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு கொடுப்பாங்க? அதுக்கு ஒரு லிமிட் வச்சு இன்னும் 5 வருஷத்துக்கு கொடுப்போம், 2 வருஷத்துக்கு கொடுப்போம், இனிமே அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம்னு சொல்லணும். ஏன்னா சிறப்பா செயல்படுறவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு தேர்தல் அப்பயும் சொல்லுவாரு, இல்ல எப்பப்பெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ இதை பயன்படுத்துவாரு. சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை ஒழிந்து எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத அண்ணன் தொடர்ந்து பேசிட்டு வராரு. ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியா ஒரு சின்னத்தை வச்சுட்டு இருக்கு, அது வந்து பல 50 ஆண்டுகள் பல ஆண்டுகள் வச்சிருக்கிறதுனால மக்கள்கிட்ட எளிதா போய் சேர்ந்துருதுன்னு சொல்றாரு. அந்த முறையை ஒழிக்கணும், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து எண்முறைக்கு தான் வந்து வாக்கு செலுத்துறாங்க, அது மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்றாரு. அதுதானே நாம் தமிழர் கட்சிக்கு நடந்திருக்கு. ஏற்கனவே நீங்க போன முறை வந்து ஒரு உழவர் சின்னம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள உள்ள பெரிய ஆழமா போக வேணாம். ஆனா உங்களுக்கு சின்ன ஒரு பொருட்டே இல்லையே, நீங்க வந்து சின்னம் வந்து எங்களுக்கு பெருசா கிடைக்கல, இவ்வளவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சின்னத்தை வாங்கிட்டு நீங்க தேர்தல் நிக்கலாமே. நீங்க தான் வந்து சின்னத்தை பத்தி நீங்க கவலையே பட போறது இல்லை. ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து அது வந்து மக்கள்கிட்ட வந்து பெருசா வந்து எங்களோட சின்னத்தை வந்து முடக்கிறாங்கன்னு அந்த வாதத்தை ஏன் வைக்கிறீங்க? அது வந்து மக்கள்கிட்ட அது எடுபடுமா? இல்ல, நீங்க கேட்கறது சரியான கேள்வி. எனக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 50 ஆண்டு காலமா உதயசூரியன், இரட்டையிலைன்னு இந்த சின்னங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கு. அவங்க வந்து படிப்பறிவுல வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட கொஞ்சம் பின்தங்கினவங்க தான். அவங்க பாத்தீங்கன்னா அந்த சின்னத்தை பார்த்து இன்னும் எம்ஜிஆர் உயிரோட இருக்காரு நம்புற சில பேர் கூட இன்னும் பின்தங்கிய கிராமங்கள்ல இருக்காங்க. அப்ப அவங்க வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு பழகினவங்க. அதே மாதிரி நம்ம சின்னம் வந்து ஏற்கனவே இருந்த சின்னத்தை வந்து மாத்தி இப்ப கொடுத்திருக்காங்கன்னா, நாங்க அதுக்காக வந்து இது குடுத்தீங்கன்னா என்னால வெல்ல முடியாது அப்படின்னு நாங்க சொல்லவே வரல. அண்ணனும் சொல்லல. எந்த சின்னம் கொடுத்தாலும் குறுகிய காலத்துல கொண்டு போய் சேர்த்துற முடியும். யார்கிட்ட சேர்த்த முடியும்னா, மடிக்கணினி பயன்படுத்துறவங்க, மொபைல் பயன்படுத்துறவங்க, அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள்ட்டையும் நல்ல படித்தவங்க, நேரம் இருந்து மொபைலை பார்க்கக்கூடியவங்கள போய் சேர்த்துடலாம். ஒரு விவசாயிகளாவோ ஏழை தொழிலாளர்களா இருக்கவங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்காது. அப்ப அவங்கள்ட்ட போய் சேர்த்துறதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் பாத்தீங்கன்னா இப்ப மத்திய அரசாங்கம் ரொம்ப மோசமா இந்த தேர்தல் நடத்துறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கெல்லாம் 7 கட்டமா நடத்துறாங்க இந்த தேர்தல். தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா நடத்துறாங்க. அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 கட்டமா நடத்துற இடத்தை விட வந்து இங்க தொகுதிகள் அதிகமா இருக்கு. 40 தொகுதி இருக்கிற இடத்துல ஒரே கட்டமா நடத்துறாங்க. 20 நாள் 25 நாள் தான் டைம் கொடுத்திருக்காங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணதுல இருந்து நம்ம வந்து தேர்தல் நடத்துற வரைக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு மேல டைம் கொடுத்திருக்காங்க. அவங்க போய் ஏதோ புது சின்னம் கொடுத்தா கூட ரீச் பண்றதுக்கு அதிக டைம் இருக்கும். எங்களுக்கு டைம் இல்ல. இருந்தாலும் நாங்க இப்பவே வெற்றிகரமா சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். மைக்குன்றது வந்து அவங்க என்ன நினைச்சு கொடுத்தாங்களோ அது எங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. மைக் சின்னத்தை வந்து எளிதா கொண்டு போய் சேர்த்திருக்கோம். நம்பரிங் சிஸ்டம் வேணும்னு சொல்றதெல்லாம் அடிப்படை அரசியல் மாற்றத்துல அண்ணன் கேட்கிற பல விஷயங்கள்ல ஒன்று. ஜனாதிபதியை வந்து நேரடியா ஓட்டளிச்சு தேர்ந்தெடுக்கணும் மக்கள் அப்படிங்கிறது மாதிரி அடிப்படை அரசியல் மாற்றத்துல வர சில விஷயங்கள் அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான் நாங்க சொல்றோம். உங்கள்கிட்ட அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து சொல்றீங்க அப்ப மக்கள் வந்து வேட்பாளர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறவர் வந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு 5 ஆண்டுகளா என்ன செய்தார் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் ஏன் நீங்க வந்து 5 ஆண்டுகளா என்ன வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற முறைக்கு வந்துட்டாங்க. இப்போ வாக்கு கேட்க வர்றப்ப வந்து நீங்க வந்து சாலையை மறிச்சு நீங்க வரக்கூடாது, நீங்க உள்ள வந்து நீங்க வாக்கே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க போய் நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கைகளை பேசுறீங்க, நாடாளுமன்றத்துக்குன்னு இவ்வளவு சேவைகள்லாம் செய்யணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இவ்வளவு அதிகாரம் இருக்கு, இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க சொல்றத மக்கள் அதை உள் வாங்கிக்கிறாங்களா? உறுதியா உள் வாங்கிக்கிறாங்க. படித்த பிள்ளைகள் அதை வந்து உடனடியா கிரகிச்சுக்கிறாங்க. பாமரர்கள்ட்ட நம்ம இன்னும் விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களுக்கு புரியுற மொழியில ஈவன் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து துண்டறிக்கைகள் மூலமா வந்து கொண்டு போய் சேர்த்துறோம். நகரத்துல இருக்கவங்க அண்ணனோட வீடியோவை பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன கொள்கைகள் நம்ம முன்னிறுத்துறோம், மக்களுக்கு முன்னாடி நம்ம வந்து மக்களுக்காக தான் செயல்படுறோம்ன்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் எளிமையாவே. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து இன்னும் நாம பரப்புரைகளையும் கட்டமைப்புகளையும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். தொடர்ந்து அதை செய்வோம். உங்க வேலூர் நாடாளுமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து திருப்பத்தூர் சட்டமன்றமும் வேலூர்ல இருக்கக்கூடிய சில சட்டமன்றங்கள் சேர்ந்த தொகுதிகள் தான் வந்து வேலூர் நாடாளுமன்றம். இங்க வேலூர்ல வந்து கல்லூரிகள் வந்து நிறைய இருக்கு. கல்லூரிகள்ல வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சட்டமன்றத்தை போல நாடாளுமன்றம் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வர்றதுனால இப்போ புதிய வாட்காளர்கள் வந்து அதிகம் ஆயிருப்பாங்க. அப்போ அந்த புதிய வாட்காளர் அப்படிங்கிறது இளைஞர்களாக தான் இருப்பாங்க. இளைஞர்களா இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். அந்த இளைஞர்கள்ட்ட வந்து நாம் தமிழர் கட்சி சரியா சென்று அடைஞ்சிருக்கா? வேலூர் மாவட்டத்துல இப்ப தேர்தல் அப்படிங்கிறதாக மட்டும் நம்ம பேச வேணாம்,
இந்த 5 ஆண்டுகளா வேலூர் மாவட்டத்துல வேலூர் நாடாளுமன்றத்து உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சி என்னென்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு, என்னென்ன மாதிரியான கூட்டங்களை நடத்தி உங்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட விளக்கிருக்கீங்க? அப்படி செஞ்சிருந்தா உங்களுக்கு இப்ப எளிமையா இருக்கும்ல. இப்ப நீங்க வாக்கு கேட்க போறப்ப இது நாம் தமிழர் கட்சி இல்லாம நம்ம ஏற்கனவே தெரியும் வந்து புது ஆளுங்க கிடையாது, எப்பயுமே நமக்காக நிக்கிறவங்க தான். அப்படிங்கிற மாற்றத்தை வந்து நீங்க களத்துல பாக்குறீங்களா? இல்ல பாக்குறேன், மாற்றங்களை பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு டோல் பிளாசா கட்டியிருக்காங்க புதுசா. அது வந்து நம்ம நாம் தமிழர் பிள்ளைகள் தான் போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. எப்படின்னா, இப்ப இருக்கிற எல்லா நேஷனல் ஹைவேவுமே வந்து டோல்கேட், அங்கங்க டோல்கேட் இருக்கும். பணம் வசூல் பண்ணி தான் பொருட்கள் கொண்டு செல்ல முடியும். பர்டிகுலரா கேவி குப்பம், அணைக்கட்டு இந்த மாதிரி பகுதியில இருந்தெல்லாம், குடியாத்தம் பகுதியில இருந்தெல்லாம் பொருட்களை கொண்டு வரதுக்கு ஒரு நெடுஞ்சாலை வந்து திடீர்னு டோல் கொண்டு வந்து டோல்கேட்டுக்கான கட்டமைப்பு எல்லாம் செஞ்ச உடனே நம்ம பிள்ளைகள் தான் போய் அதுக்கான போராட்டத்தை நடத்தி அதை கொண்டு வராம தடுத்திருக்காங்க. அது மக்கள் நினைவுல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாலாறு பிரச்சனை, மணல் பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்களை செஞ்சிருக்கிறதும் மக்கள் ஞாபகத்துல வச்சிருக்காங்க. இளைஞர்கள்ட்ட எப்படி போய் சேர்க்கிறோம்னா, ஏற்கனவே வந்து நம்ம தகவல் தொழில்நுட்பத்துல வந்து நம்ம பிள்ளைகள் வந்து ரொம்பவும் பலமா இருக்கிறதுனால எளிதா போய் சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே கட்சியோட கொள்கைகளையும் மக்களுக்காக நிக்கிறதையும். இங்க வேலூர்ல மட்டும் இல்ல, தமிழகத்திலேயே மீத்தேன் ஈத்தேன் பிரச்சனையா இருக்கட்டும், தேசிய நெடுஞ்சாலைகளுக்காக மரங்களை வெட்டுற பிரச்சனைகளா இருக்கட்டும், அல்லது வந்து நியூட்ரினோ பிரச்சனை, அப்புறம் அணு உலை பிரச்சனை, இந்த மாதிரி நாசகார திட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுக்கிறதும் கடைசி வரை துணை நிக்கிறதும் நாம் தமிழர் கட்சி தான். ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், எதா இருந்தாலும். ஆனா வந்து மக்கள் வந்து இதை நல்லா உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல இல்லாத ஒரு குறை இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க திமுக, அதிமுக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் 10 கோடி 20 கோடின்னு அங்கி பேப்பர்லயே வாங்கிக்கிறாங்க. அக்கவுண்ட்லயே பணம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு 2 தொகுதியை வாங்கிட்டு நின்னுக்கிறாங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுறேன்னு சொல்ற திருமாவளவன் ஐயாவும் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 தொகுதியை வாங்கிட்டு நின்னுறாரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா பொது தொகுதியில் நிக்க வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. தாழ்த்தப்பட்டவங்க உங்களுக்கு பொது தொகுதியில் நிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு குறுகிய இடத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதே மாதிரி வேங்கவயல்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டியில மலத்தை கலந்துடுறாங்க முற்பட்ட சாதியினர். அதை போய் எடுத்து எல்லாரும் போய் கேள்வி கேட்கறாங்க. அந்த தொட்டிய வந்து மறு தொட்டி கட்டி கொடுக்கணும் உடைச்சிட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, அந்த தொட்டியை உடைச்சிட்டு பொதுவா ஒரு தொட்டி கட்டுன்னு சொல்றாரு. அதாவது எல்லா மக்களுக்கும் ஒரே தொட்டியை கட்டிட்டா அதே தண்ணி தான் எல்லா வீட்டுக்கு வரும்போது அவன் எப்படி அதுல கலப்பான்? நாம் தமிழரோட கொள்கையே என்னன்னா, மதங்களா சாதியா இருக்க வேண்டாம், நம்ம தமிழரா ஒன்றிணைவோம், நம்ம எல்லாரும் சமம்னு சொல்றதுதான் நம்ம கட்சியோட கொள்கை. நம்ம மக்களுக்காக நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் மக்களுக்காக மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்காகவும், மலைக்காகவும், மணலுக்காகவும், ஆறுக்காகவும் எல்லாத்துக்காகவும் போராடுற கட்சி. பனைமரம் வச்சிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா, மிகப்பெரிய அளவுல வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சின்றது மக்கள் உணர்ந்தே இருக்காங்க. எல்லா உயிரினங்களுக்காகவும் போரிடுற ஒரே கட்சி மட்டும் இல்ல, நம்ம இனமே அப்படிதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றதான் தமிழரோட தத்துவமே. அப்ப அதை ஃபாலோ பண்ற ஒரே கட்சி ஐயா நம்மாழ்வார போற்றி புகழ்றோம். நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்பதான் வெளியில கொண்டு வரோம். பூலித்தேவன், தீரன் சின்னமலை, இந்த மாதிரி மக்கள்கிட்ட மறக்கடிக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நம்ம வந்து வேலுநாச்சியார் இவங்க எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரோம். அப்போ வந்து மக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க இவங்கதான் நமக்கான பிள்ளைகள்னு. நம்ம கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. வருங்காலம் வந்து நாம் தமிழருக்கான காலம் தான். நாம் தமிழர் கட்சி மேல வைக்கக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா, நடைமுறைக்கு வந்து சாத்தியப்படுத்த இயலாத திட்டங்களை தான் அவங்க அதிகம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசட்டும், அவங்க வந்து தேர்தல் களத்துல வெல்ல போறது கிடையாது, ஆட்சி பிடிக்க போறது கிடையாது, பேசிட்டு போறாங்க. ஆனா ஒரு பாமர மக்களுக்கு வந்து அரசு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்கு. அதை கூட வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா அதை வந்து கொச்சப்படுத்தி பேசுறாங்க. இந்த அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மக்களுக்கு செய்யறத வந்து நலத்திட்டத்தையும் வந்து இலவசங்களையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கொச்சப்படுத்தி பேசுறது வந்து உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க கேக்குறது சரியான கேள்வி. நலத்திட்டங்கள்ன்றது ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க லேப்டாப் கொடுத்தாங்க, அது ஒரு நலத்திட்டம் தான். ஆனா இவங்க கொடுக்குற இந்த மிக்சி போன்ற இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து தரமற்ற பொருட்கள். அதுல மிகப்பெரிய ஊழல் பண்றாங்க. கருணாநிதி கொடுத்த கலர் டிவி ஊழலே வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளா இருக்கு. அந்த வழக்க வந்து கருணாநிதி ஆட்சியில இருக்கையில வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த நீதிமன்றத்துல ஜெயிக்கல. அப்ப இவங்க இந்த பணத்தை வந்து ஏதோ ஒரு திட்டம்னு சொல்லி இலவசம்னு சொல்லி மக்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்லி அதுல கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இதை செய்யறாங்க. இந்த 1000 ரூபாய் திட்டமே பாத்தீங்கன்னா அவங்க கழக உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பார்த்து அவங்களுக்காக தான் கொடுத்திருக்காங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவா கொடுக்கல, எல்லா பெண்களுக்கும். அடுத்து இதுல வந்து ஏன் இலவசங்கள் வேணாம்னு பொதுவா சொல்றோம்னா, மக்களை வந்து
பொருளாதார ரீதியா வந்து சுதந்திரப்படுத்தணும்னா அவங்க செய்யற தொழிலை வந்து சிறப்பா செய்ய வைக்கணும். அதாவது இப்ப விவசாயத்தை வந்து அண்ணன் அரசு வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குற மாதிரி சொல்றாரு. நீங்க உங்களுக்கு தெரியும், நெதர்லாந்து கண்ட்ரில பாத்தீங்கன்னா அவங்க விவசாயத்தை வந்து குறுகிய நிலப்பரப்புல மிகவும் சிறப்பா செய்யறாங்க. அவங்க வந்து பால் பொருள் ஏற்றுமதியில உலகத்திலே முன்னணியில இருக்காங்க. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வியாபாரம் தான் பால் வியாபாரம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பால் கர்நாடகால இருந்தும் ஆந்திரால இருந்தும் பால் வருது. ஆனா இங்க இருக்கிற பெரிய நிலப்பரப்பு இருக்கு. இந்த நிலப்பரப்புல வந்து நீங்க மிகப்பெரிய அளவுல கால்நடை வளர்ப்பு செய்யலாம். அடுத்து விவசாயமும் அப்படிதான். விவசாயம் வந்து பல விதத்துல சொட்டு நீர் பாசனம், இந்த மாதிரி வந்து கூட்டு பாசனம், இந்த மாதிரி நிறைய முறைகள்ல வந்து பாசனம் பண்ணி நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல வேளாண்மையை பெருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசியில இருந்து பூண்டு வரைக்கும் பூண்டு 400 ரூபாய் கிலோங்க. பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது 10 வருடத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு இருந்த பூண்டு இன்னைக்கு 400 ரூபாய்க்கு விக்குது. ஏன்னா அவங்க வந்து மக்கள் கஷ்டப்படுறத வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. பிஜேபி மட்டும் இல்ல, இங்க ஆள்ற அதிமுக, திமுகவுமே. அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல சிறு தொகை லஞ்சமா கட்சி சார்பா கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் அந்த மாதிரி தொகுதியை பொறுத்து இருக்கிற போட்டியை பொறுத்து காசு கொடுப்பாங்க. கூட்டங்கள் நடத்தும் போது 500 ரூபாய், 300 ரூபான்னு ஊருக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்து ஆட்டு மந்த மாதிரி மக்களை டாடா ஏஸ் லாரியிலையும், மினி லாரியிலையும், பெரிய லாரிகள்லையும் ஏத்தி கொண்டு வந்து கொட்டி உட்கார வச்சுட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நாங்க இப்ப கூட பாக்குறோம் தேர்தல் பரப்புரையின் போது இவங்க பேசும்போதே அந்த காசு கொடுத்து வந்தவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க பேச்ச கேட்க வரல. அந்த 300 ரூபாய், 500 ரூபாய்க்காக தான் வர்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் இந்த 1000 ரூபாவும் வந்து மக்களோட வரி பணத்தை வேஸ்ட் பண்றாங்க. 9 லட்சம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கான வட்டியா மட்டும் 60,000 கோடியை செலுத்துறாங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா மக்கள் மேல மறைமுகமா வரி சுமையும் வட்டி சுமையும் ஏறிட்டே போகுது. இந்த சுமையை குறைக்கணும்னா மக்களை வந்து பொருளாதார ரீதியா வந்து சுதந்திரப்படுத்தணும்னா இவங்களை இந்த சாராயம் விற்கிறாங்க அரசு சார்பா. அதுல பாத்தீங்கன்னா சாராயத்துல அரசுக்கு நிறைய வரி வருவாய் வருது. ஆனா அதை நடத்துறது பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும். திமுக ஆட்சியில இருந்தாலும் அதிமுக ஆட்சியில இருந்தாலும் டாஸ்மாக்ல வர சரக்குல பாதி வந்து சசிகலா அம்மையாரோட அந்த ஒரு மிடாஸ் என்ற ஃபேக்டரியில இருந்து வரும். மீதி பாத்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் இன்னைக்கு கனிமொழி அம்மா கூட வந்து ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க. அவங்களோட உற்பத்தி சாலைகள்ல இருந்து வர சாராயம் தான் விற்பனை பண்ணப்படுது டாஸ்மாக்ல. அப்ப இவங்க வந்து மக்களை சாராயம் குடிக்க வச்சு இந்த 1000க்கும் 500க்கும் அவங்கள பிச்சைக்காரனாவே வச்சு அவங்க ஓட்டளிக்கிற ஒரு இயந்திரமா அவங்களுக்கு வந்து இலவசமா கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் காசு, அவன் அப்படியே இருக்கணும். அதே குடிசையில கஷ்டப்படியே இருக்கணும். அவன் வேற எதையும் சிந்திச்சிடக்கூடாதுன்றதுதான் இவங்களோட நோக்கம். இந்த தரமான கல்வி சாலைகள் இல்ல. நீங்க பாருங்க, நீங்க இங்கேயே சொன்னீங்க நிறைய கல்லூரிகள் வச்சிருக்க ஏசிஎஸும் கதிரானந்தும் தான் நிக்கிறாங்க நாம் தமிழர் எதிர்த்து. இவங்க 2 பேருமே இலவச கல்வி கொடுக்கறது இல்ல. வசூலிப்பு பண்ணி மிக பெரும் கோடீஸ்வரால் லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்து போறாங்க. இல்லைன்னா அவன் இடி இன்கம் டாக்ஸ் இவங்களை புடிச்சிருவான். புடிச்சு உள்ள ஜெயில போட்டுருவான். இதே வந்து நாம் தமிழர் கட்சியில நம்ம என்ன சொல்றோம்னா கட்டாயமா இலவச கல்வியை, தரமான கல்வியை கொடுக்குறோம். கட்டாயமா இலவச மருத்துவத்தை கொடுக்குறோம், தரமான மருத்துவத்தை கொடுக்குறோம்னு சொல்றோம். அதே மாதிரி குடிநீர், இலவசமான தரமான குடிநீர் கொடுக்குறோம். இலவசமான தரமான சாலைகளை கொடுக்குறோன்றோம். டோல்கேட்டை போட்டு தரமில்லாத சாலைக்கு டோல்கேட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. 100 ரூபாய், 200 ரூபாய் ஒவ்வொரு இடத்துலயும். நீங்க ஒரு நெடுஞ்சாலையில பயணம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆகிற டீசல் செலவை விட அதிகமான செலவு டோலுக்கு பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க கல்விச்சாலைகள், நான் யாராவது நேரடியா வந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் காமிக்கலாம். கலெக்டர் ஆபீஸ்ல கூட வந்து டாய்லெட் சுத்தமா இல்ல. வேலூர்ல அதான் நிலைமை. சுத்தம்ன்றதை விட அங்க உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா நோய் வந்துடும். அந்த அளவுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. கலெக்டர் ஆபீஸோட பில்டிங் பாத்தீங்கன்னா பின்னாடி இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த தரமற்ற பில்டிங் எல்லாம், சாலைகள் எல்லாம், டிச்சு எல்லாமே ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவங்க கரப்ஷன், இவங்க செய்யற ஊழலுக்காக வேண்டி எதையுமே தரமா செய்யறது இல்ல. இப்ப இந்த ஊழல் பணம் அவங்களுக்கு சேருது. மக்கள் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னா அவங்க சாராய போதையிலே இருக்கணும். அவங்களுக்கு 1000, 500 இந்த மாதிரி சிறப்பு தொகைகள் எல்லாம் கடனை வாங்கியாவது கொடுத்துட்டோம்னா அவன் வாங்கி பேசாம இருப்பான். அந்த கடன் வாங்கி போடுற திட்டத்திலையும் ஊழல் பண்ணி இவன் எடுத்துட்டு போயிட்டு இந்த அரசியல்வாதிங்க வரியில வர பணம், இந்த மாதிரி வட்டிக்கு வாங்குற பணத்தெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் இவங்க ஒதுக்கி சந்தோஷமா இருக்கிறாங்க. மிக பெரும் கோடிகளுக்கு மிச்சு. இது வந்து பரவலா இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு. இந்தியா முழுக்க இது அதானி, அம்பானி, அனில் அகர்வால்னு எல்லாரும் குஜராத் சேர்ந்தவங்க மொத்த இந்தியாவும் கொள்ளையடிச்சு குஜராத்துக்கு கொண்டு போறதுக்கு பிஜேபியோட அமித்ஷாவும் மோடியும் உறுதுணையா இருக்காங்க. அதே போல இங்க இருக்கிற அதிமுக, திமுக என்ன பண்றாங்க? எடப்பாடி ஸ்டாலின் தலைமையில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைவர். இங்க துரைமுருகன் இருக்காரு வேலூர்ல, ஐபிரேசாமி இருக்காரு திண்டுக்கல்ல, திருச்சியில KN நேரு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு திருடர் கூட்ட தலைவன் மாதிரி, சிற்றரசன் மாதிரி இருக்காங்க. அவங்க மக்களை மதிக்கவே மாட்டாங்க, கட்சிக்காரங்களையும் மதிக்க மாட்டாங்க. நீங்க சமீபத்தில் கூட பார்த்திருக்கலாம்,
திருச்சி சிவா வீட்டை தாக்குனாங்க KN நேரு ஆட்கள் திருச்சியில. அதே மாதிரி வைகோவோட மகனை வேட்பாளரை நிறுத்தி ஸ்டேஜ்லயே அழுக விடுறாங்க. இந்த மாதிரி கட்சிக்காரங்களையும் கூட்டணி கட்சிகளை கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும் பணம், கொள்ளை பணம் வந்து வச்சிருக்காங்க, திருடிய பணங்களை. உங்களை இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க சொன்னீங்க மத்த திராவிட கட்சிகள் வந்து மாவட்டம் தோறும் வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி வந்து இருக்கிறாங்க, மாவட்ட செயலர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது அவங்க கட்சிக்கு வந்து பலமா தானே இருக்கு. அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற முகம் இருக்கிறப்போ மக்களுக்கு அடுத்த முறை தேர்தல் வர்றப்போ இவரு தானா அப்படின்னு சொல்லி ஒரு மக்களுக்கு வந்து எளிதா சென்றடைஞ்சது தானே. ஆனா நாம் தமிழர் கட்சி மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வைக்குது, ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கட்சிக்காரங்களுக்கே வந்து வேட்பாளர் யாருன்னு காட்டுறதுக்காக வந்து ஒரு கூட்டம் வைக்குதுன்னு சொல்லி உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பிள்ளைகள் எல்லாமே எளிய பிள்ளைகள். யாருமே வந்து கொள்ளையடிச்ச காசை வச்சு ஒரு கட்டமைப்போடு இருக்கிறவங்க இல்ல. போராட்டத்துக்கு மக்களுக்காக வர்றவங்க பாத்தீங்கன்னா பெரிய பின்பலத்தோட வரவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சுகவாசிங்க. அந்த சுகவாசிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு திமுக, அதிமுக, பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறவங்க எளிய பிள்ளைகள். எளிய பிள்ளைகள்ன்ற பொருளாதார நெருக்கடிகள் சில நேரங்கள்ல இருக்குது. இங்க நாங்க வசூல் பண்ணி தான் கட்சி நடத்துறோம். ஒரு துண்டறிக்கை அடிக்கணும்னாவே வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்றோம். ஒரு பிரச்சாரத்துக்கு போற வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே நாங்க கஷ்டப்பட்டு தான் செய்யறோம். அப்ப கஷ்டப்பட்டு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறதுனால சில இந்த மாதிரி ஒரு உறுதியான தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உருவாகாம இருக்காங்க. ஆனா இது வந்து எப்பவுமே போராடுற ஒரு கட்சிக்கு இயற்கையாவே இருக்கிறது தான் இது. இது வந்து சுகபோகங்கள்ல இருக்கிறவங்களும் மக்கள் சொத்தை பிரிச்சு, மக்கள் வரிய வாங்கி பிரிச்சு சாப்பிடுறதும் இது நம்ம கட்சியோட கொள்கை கிடையாது. அதே மாதிரி ஒரு தனிநபரை வழிபாடு பண்ணி பண்றதும் இல்ல. இது ஒரு தமிழ் தேசியத்துக்கான இயக்கம். எல்லாருமே சமம் தான். அண்ணன் சீமானே தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் வச்சிருக்காரு. அவரோட பேரை வந்து அவரு தலைவர்னு போட்டுக்கிறது இல்ல. அப்போ வந்து இது வந்து ஒரு நோக்கத்துக்காக, கொள்கைக்காக போற இயக்கம். இதுல யாருக்கும் முன்னாடி போறவங்க, பின்னாடி போறவங்கன்னு இல்ல. எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறவங்க. எந்த நிலையில இருந்தாலும் வந்து அவங்க வந்து கட்சிக்கு உறுதுணையா இருப்பாங்கன்றதுதான் உண்மை. நீங்க வந்து எதை அடிப்படையா வச்சு வேலூர் வேட்பாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லி எதை அடிப்படையா வச்சு நீங்க கேக்குறீங்க? ஒரே அடிப்படை தான். பிஜேபி வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியர்களுக்கு மட்டும், உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்குமே வந்து அவர்கள் தீங்கானவர்கள். ஏன்னா அவங்க வந்து மக்கள் கொரோனால அவதிப்பட்ட போது இங்க வாழ்ந்த வடக்கிந்தியர்கள் வடக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு வாகன ஏற்பாடு இல்ல, உணவு ஏற்பாடு இல்ல, எதையுமே செய்யல. அத வந்து நம்மளால கூட சகிக்க முடியல. ஏன்னா அவங்க இங்க வேலைக்கு வந்து நம்மளோட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தவங்க. அது வந்து ஒரு விஷயம். 2வது வெள்ளம் வந்து தமிழ்நாட்டுல திருநெல்வேலியிலையும், சென்னையிலையும், தூத்துக்குடியிலையும் மக்கள் மிகப்பெரிய சோதனைகளுக்கு உள்ளானாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த மத்தியில இருக்கிற அந்த அரசாங்கத்துல இருக்க நிதியமைச்சரா இருக்கட்டும், பிரதம மந்திரியா இருக்கட்டும், கிண்டலான தோணியில தான் பதில கொடுத்தாங்க. நிதியை ஒதுக்கல. ஆட்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா அதை கேட்டு உரிமையா வாங்கக்கூடிய அளவுக்கு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும் அவங்களுக்கு திறமை பத்தாது. ஏன்னா அவங்க வழக்குகள்ல மாட்டியிருக்காங்க, ஊழல் பணம் வச்சிருக்காங்க. நம்மள வந்து பிஜேபி வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயத்துல இருக்காங்க. இது தமிழர் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க இதுல திமுகவுக்கு அதிமுக சலைச்சதே இல்ல. தூத்துக்குடியில 13 பேரை வந்து சுட்டு கொன்னும் போது இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுங்களா? வெளியில டிவியில வந்து பேட்டி கொடுக்கும் போது, நான் இந்த நியூஸே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு ஒரு நாட்டோட முதலமைச்சர். அப்ப அவங்க அடிமை கட்சி அதிமுக. திமுக பாத்தீங்கன்னா அதை விட ஒரு ஊழல் திருட்டு திமுகன்னு சொல்றாங்க மக்கள் மத்தியில. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா வெளியில மணல் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி யாரை கேட்டு போட்டேன்னு வந்து அவன்கிட்ட 10,000 20,000 வாங்கிட்டு போயிருவான். அதாவது ஒரு தனிநபர் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல அத்தனை வரியை கட்டி ஒரு வீடை கட்ட வந்தா அந்த மணலை வந்து போட்ட உடனே ஒரு கவுன்சிலர் வந்து காசு வாங்குவான். ஒரு எம்எல்ஏ போய் பார்க்க முடியாது, ஒரு எம்பியை போய் பார்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒருக்காக தான் வருவான் ஓட்டு கேட்கறதுக்கு. அதுவும் வந்து ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் போடுவான், ஒரு தெருமுனை கூட்டம் போடும் போது 500 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்தா நிக்க வைப்பான். வீட்டுக்கு வீடு போய் வாக்கு கேட்கறதுல இப்ப வரதே இல்ல. திமுக அதிமுக 2 பேருமே சரி. அப்ப இவங்க வந்து மக்களுக்கு எதிரானவங்க. திமுக அதிமுக மக்கள் பணத்தை கொள்ளடிப்பவர்கள். பிஜேபி வந்து மொத்த இந்தியாவே கொள்ளையடிப்பவர்கள். இந்த திமுக அதிமுகவும் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நாங்க மக்கள்கிட்ட தெளிவா கொண்டு போய் சேர்க்கிறோம். இவங்க வந்து மதம் ரீதியாவும் பாத்தீங்கன்னா சிறுபான்மை மதத்துல இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் எதிரி பிஜேபி. அந்த பிஜேபி கட்சிக்கு ஆதரவா தான் திமுக அதிமுகவும் செயல்படுறாங்க. அதுக்கான உதாரணம் தான் சிஏஏக்கு ஆதரவா அதிமுக ஓட்டு போட்டதும், என்ஐஏக்கு ஆதரவா 2 கட்சியும் ஓட்டு போட்டதும். இது இல்லாம இப்ப இந்த வேலூர்லயே பாருங்க, ஒரு மசூதி இருக்கு கோட்டை மைதானத்துல. அங்க பாத்தீங்கன்னா அந்த கோட்டைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அங்கதான் வேலூர் புரட்சி நடந்தது. அந்த புரட்சி நடந்த இடத்துல தான் ஜெயில் இருக்கு. ஜெயிலுக்குள்ள ஒரு வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்கு. அங்க சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு,
கோவில் இருக்கு, ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கு. அங்க கோவில்லையும் மசூதிலையும் இன்னைக்கு வழிபாடு நடக்குது. ஆனா அந்த சர்ச்சில் மசூதியில வழிபாடு நடக்கல. அந்த வழிபாடு நிறுத்தப்பட்டது வந்து திமுக ஆட்சி காலத்துலதான். ஆனா இந்த இஸ்லாமியர்கள் நம்புறாங்க திமுக தான் நமக்கு ஆதரவானவங்க. இப்ப தமிழகத்திலயும் அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க. மத்தியிலயும் 38 MP வச்சிருக்காங்க. சிட்டிங் வேலூர் எம்பியும் கதிரானந்த் தான். ஆனா எம்எல்ஏவும் அவங்களுக்கு சார்ந்தவங்க தான். ஆனா யாரும் குரல் கொடுக்கல. அதே மாதிரி 21 இடங்கள்ல திமுக நிக்கிறாங்க. 40 இடங்கள்ல நம்ம நாம் தமிழர் நிக்கிறோம். வேற எந்த கட்சியும் நிக்கல. 21 இடங்கள்ல நிக்கிற திமுக ஒரு இடத்துல கூட இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அந்த ஒதுக்கீடு செய்த தொகுதியை தவிர்த்து வேற எந்த தொகுதியிலையும் வாய்ப்பு கொடுக்கறது இல்ல திமுகல. அதே மாதிரி பெண்களுக்கு வாய்ப்பு சம அளவுல வந்து நம்ம நாம் தமிழர்ல வந்து 20 பெண் வேட்பாளர் 20 ஆண் வேட்பாளர்னு கொடுத்திருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா திமுகல 3 வேட்பாளர் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து பரம்பரையா வர சிற்றரசர்களோட வாரிசுகளா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்ப எளிய பிள்ளைகளுக்கான ஒரு அரசியல் பண்றது நாம் தமிழர் கட்சி தான். அடுத்து படித்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா 26 மருத்துவர்கள், 6 பொறியியலாளர்கள், மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேராசிரியர்கள், இந்த மாதிரி விவசாயியும் இருக்காரு. எல்லா விதத்திலையும் வந்து மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தகுதியான வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். எல்லா பெண்களுக்கு, எல்லா மதத்தினருக்கு 4 இஸ்லாமியர்கள் வேட்பாளராக நிக்கிறாங்க. எல்லாருக்கும் சரிசமமான வாய்ப்பு கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அதனால மக்கள் மத்தியில வந்து பேராதரவு நிலவுது. இந்த கொள்ளையர்களுக்கும் இந்தியாவை வந்து ஒழிச்சு கட்டி ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழின்னு கொண்டு வர பிஜேபிக்கும் எதிராக போராட வல்லமை உள்ள ஒரே கட்சி வந்து நாம் தமிழர்னு மக்கள் நம்புறாங்க. அவங்கள வந்து கடைசி நேரத்துல 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ அதை தடுக்கிறதுக்கும் நாங்க சில திட்டங்களை வச்சிருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை தடுப்போம். தடுக்க முடியலனாலும் மக்கள் வந்து நீதி நேர்மையை கருதி எங்களுக்கு வாக்களிச்சு வெல்ல வைப்பாங்கன்னு நம்புறோம். நீங்க வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில வந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு நீங்க சென்றீங்கன்னா உங்களுடைய குரல் எப்படி இருக்கும்? என்னோட குரல் முதல் குரல் வந்து தமிழகத்துக்கான குரலா இருக்கும். தமிழர்களுக்கு எதிராக எந்த விஷயங்கள் அங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன். அண்ணன் சீமானோட குரலா இருப்பேன். 2வது வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தடுப்பணைகள் கட்டி பாலாறு வந்து வறண்ட ஒரு முள்காடா கிடக்கு. அதை வந்து செழிப்பான வந்து மணல் பாங்கான ஒரு செழிப்பான ஒரு ஆறா மாத்தணும்ன்றதுதான் முதல் திட்டம். அதனால வந்து இங்க குடிநீர் பிரச்சனையும் விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனையும் தீர்ந்துடும் நம்புறேன். அப்புறம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மேம்பாலங்கள் கட்ட வேண்டி இருக்கு. பள்ளி கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசுல சார்பா நடத்துறதெல்லாம் தரம் இல்லாம இருக்கு. மருத்துவமனைகள் ரொம்ப மோசமா இருக்கு. அரசாங்க மருத்துவமனைகள் இதெல்லாம் தரமா கொண்டு வரதுக்கு நான் வந்து முழு அளவுல குரல் கொடுப்பேன், முயற்சி எடுப்பேன். மக்களுக்கு எந்த பிரச்சனையாலும் களத்துக்கு போயிருவோம். எங்களுக்கு வந்து டெல்லியை விட வந்து வேலூர்ல தான் வேலை அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல தான் நாங்க அதிக கவனம் செலுத்துவோம். இந்த முழு நேர நேர்காணல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நான் வேலூர்ல வந்து என்ன சிக்கல் இருக்கு, மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுது, மத்திய அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் சொன்னீங்க. உங்களுக்கு நிறைய ஆர்வம் வந்து நான் மிகுதியா பாக்குறேன். எனக்கு வாக்கு செலுத்துங்க, நான் அந்த மக்களுக்கு சேவை செய்யறேன் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு உறுதியா மக்கள் வந்து வாக்கு செலுத்தி உங்களை வந்து வெற்றியடை செஞ்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக, உலக தமிழர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில உங்களுக்கு நேரமே கிடைக்கல. நானே உங்களை வந்து 3-4 நாளா தொடர்பு கொண்டு பேசுறேன், எப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து உங்களோட இவ்வளவு நெருக்கடியான நேரத்துல எங்களுக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை கொடுத்தமைக்கு நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கண்ணா. ஐயா, முக்கியமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் வந்து தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் கொடுக்க தயாரா இருக்கோம். நீங்களும் நானும் ஒரே நேர்கோட்டில தான் பயணிக்கிறோம். அதனால வந்து உங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நான் பொறியாளர் மகேஷ் ஆனந்த், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. பணத்திற்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம்.